என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்கங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இது ஒரு 300 கிராம் வெல மீனுங்க. அப்போ சொன்னா தான் உங்களுக்கு அது போக போக புரியும். என்னடா கத்திரிக்கோல்ல இந்த மாரி பண்ணிகிட்ருக்கேனே நினைக்கிறீங்களா? அப்போ சக்தி வரல, நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு 1/4 கிலோ 300 கிராம் சைஸ் தானே, அப்படி நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்னு எடுத்து வச்சுருந்தது இன்றைக்கி மண்டே சமைப்போங்கிறதுக்காக. என்ன விஷயம்னாங்க, நம்ம இப்போ சொல்கிறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா, கடை வச்சுருக்கோம் அதனால் சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த மீன் நல்லாயிருக்கும், இது வெயிட்டு போக போக தான் நல்லாயிருக்கும், இது எல்லா சைஸ்லேயும் நல்லா இருக்குது, இந்த மீனில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலைங்க. ஒரு மீனை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சொல்கிறோம். என்னென்னா, ஒரு பெரிய கொடுவா நீங்கள் வாங்குனீங்கன்னா போன்லெஸ் போட்டுக்கோங்க. போன்லெஸ் போடும்போது, இல்லை எங்களுக்கு மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்படிங்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களை இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த கொடுவால வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குங்க அந்த முள். அப்போ அந்த சதை கழலும். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் கழுவும் போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது பழைய மீனோ அப்படின்னு. நீங்கள் பீஸ் போடும்போது பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அதனால தான் நாங்கள் போன்லெஸ் போடுறோம். போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கழுவும் போது 2 அலசினீங்கன்னா போதும். இது பாருங்களேன், வெறும் ஒரு 300 கிராம் 1/4 கிலோ சைஸ் மீன் தான். ஒரே ஒரு மீனை மட்டும் நான் போன்லெஸ் போட்டுக்கிட்டேன். இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே தான் நான் செஞ்சேன் உங்களுக்கு. இது வந்து சின்ன மீனுங்கிறதுனால தான் மெலிசாக இருக்குது இதோட சதைப்பற்று. நான் முள்ளை கூட தூக்கி போட மாட்டேங்க, அதையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா குழம்புல போட்டிங்கன்னா அது ருசியாக இருக்கும். இந்த போன்லெஸ் வாங்கினீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு சும்மா வறுத்திங்கனாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அதில் வந்து நீங்கள் சுக்கா வறுவல் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாங்க. இது எல்லாமே குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமானது. நான் இதில் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு குழம்ப தாளிக்கும் போது வெங்காயத்தை மட்டும் நல்லா வதங்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த குழம்பு மட்டும் ருசியாக இருக்குங்க. நைஸாக அரிங்க, முழுசாக போடாதீங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. எப்படி வேணால் போட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தை. ஆனால் வெங்காயத்தை மட்டும் செவக்க விட்டுருங்க. நான் பொதுவாக மீன் குழம்பு கரைச்சிட்டு தாங்க ஊற்றுவேன். எதனால் அப்படின்னா, நம்ம கரைச்சிட்டோம் அப்படின்னா வாயில் ஊற்றி பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கும். புளி உப்பு உரப்பு எல்லாமே. மீன் குழம்பு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட முடியாது. அதுக்காக தான் இது. உங்களுக்கு பச்சை வாடை போய் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் மீன் மாங்காய் போட்டாலும் உங்கள் விருப்பம், போடலனாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் போட்டு ஒரு கொதியிலையே மீனும் வெந்துருங்க. ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா மீன் எல்லாமே உடஞ்சி கரைஞ்சி போயிடும். குழம்பு ருசியாக இருக்கும், அதனால் நம்மளால் மீன் சாப்பிட முடியாது. இந்த இந்த இது எல்லாமே நான் அனுபவபூர்வமாக செஞ்சு பார்த்ததுனால தான் சொல்லுவேன். எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், வெலை மீன் மட்டும் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வந்து எலுமிச்சம்பழமோ இல்லை தயிரோ ஊற்றி கழுவிக்கோங்க அப்படிம்பேன். ஏன்ட்டா அது சங்கம் சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் கழுவிக்கல. எனக்கு வந்து ஓரளவு மோந்து பார்த்தா எனக்கு அந்த ஸ்மெல் தெரியும். உங்களுக்காக தான் நான் சொல்கிறது. இது வந்து மசாலா வறுவல். மசாலா வறுவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனால் இதே இந்த சுக்கா வறுவல் பாருங்கள், நீங்கள் வெரைட்டியாக செய்யுங்கிறதுக்காக தான். இந்த போன்லெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை சும்மா வறுத்தும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் இது ஒரு சுக்கா வறுவல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கே போர் அடிச்சிடும். இது எல்லாமே ரொம்ப எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு. வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு தோசைக்கல்லில் வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, இல்லைனாலும் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே மீனில் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு தான் வறுத்துருக்கோம். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டு அப்படியே அந்த வெங்காயத்தோட சுருட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒவ்வொன்றையும் நாங்கள் செஞ்சு பார்த்து தான் நான் உங்களுக்கு அனுபவபூர்வமாக எல்லாத்தையுமே சொல்கிறேங்க.